Hello guys, welcome back to our new video. So guys, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நான் வந்து iPhone 15 Pro வாங்கலாம்னு இருக்கேன். இவ்வளவு நாளா வந்து iPhone 12 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். So let's make a shift, okay? So iPhone 15 Pro வாங்கலாமா இல்லனா வந்து Samsung S24 Ultra வாங்கலாமான்னு யோசிச்சேன். So ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் ஓகே மாதிரி தான் இருக்கு பிகாஸ் நான் இப்போ ஆல்ரெடி iPhone 12 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த iPhone 12 எக்ஸ்சேஞ்ச் பண்ணா Samsung S24 Ultra சேம் iPhone 15 Pro ஓட பிரைஸ்ல பிலிப்பைன்ஸ்ல வாங்கலாம். ஓகே, சோ எல்லாம் பிரைசிங் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன். பட் நான் ஃபைனலா வந்து iPhone 15 Pro தாங்க டிசைட் பண்ணிருக்கேன். இதுக்கு என்ன ரீசனுங்கிறது இந்த வீடியோல நான் அப்படியே vlog போக போக சொல்றேன். தென் ஏன் S24 Ultra வாங்கலன்னு சொல்றேன். S24 Ultraக்கு இப்போ ஒரு ஆஃபர் இருக்கு. இன்னைக்கு டுமாரோ ஓகே 2 days வரைக்கும் நம்ம வாங்கணும்னா ஒரு வாட்சுங்க, அது ஒரு ரீசெண்ட் S24 சாம்சங் வாட்ச் தான், ஸ்மார்ட் வாட்ச். அதோட பிரைஸ் வந்து 23,000 pesos. ஆக்சுவலா அது ஃப்ரீயாவே நமக்கு கிடைக்குது. பட் நான் வந்து அப்போ கூட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு iPhone 15 Pro வாங்கலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். ஸோ ரீசன், தென் பிரைசிங், தென் வாங்குறது, அன்பாக்சிங், யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதோட ரிவ்யூ அது அடுத்த வீடியோல போடுவேன். ஸோ எல்லாத்தையுமே சேர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க இப்போ கிளம்பலாம். ஸோ கைஸ் பாத்தீங்கன்னா வந்து கிளம்பியாச்சுங்க. லிஃப்ட்ல ஏறிட்டேன். இப்போ அப்படியே போயிட்டு நான் அங்க போய் காட்டுறேன். ஆக்சுவலாக இந்த பேங்க் வந்து HSBC பேங்க். இங்கே தான் வந்து நம்ம இந்தியன் கார்டு யூஸ் பண்ணால் வந்து நமக்கு டிரான்சாக்ஷன் கம்மியாகும். அதெல்லாம் இங்கே நிறைய கூட்டம் எப்போவுமே இருக்கும். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது பக்கத்துலேயே மால் இருக்குது. நம்ம காசை விட்ரா பண்ணிவிட்டு அப்படியே போயிடலாங்க மாலுக்கு. மாலுக்குள்ள வந்துட்டாங்க. சவுண்ட் அவ்வளோ வருதான்னு தெரியல, வந்துட்டேன். ஸோ இதான் மாலு. அப்படியே சாப்பிட்டு போகலான்னு பார்க்குறேன். நல்லா இருக்குல்ல மாடலு டிஃப்ரெண்டா. ஸோ இது ஒரு கடைங்க. ஆக்சுவலாக இங்கே அதிகமாக நூடுல்ஸ் தாங்க சாப்பிடுவானுங்க. ஸோ அதுதான் நூடுல்ஸ் ஷாப்பு. ஸோ மாலுக்கு வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஸ்டோர். நேற்று போய் நேற்று வந்து இங்கே விசாரிச்சுட்டு போனேன் ஆக்சுவலாக ஐ ஸ்டோரில். ஸோ இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா ஐ ஸ்டோர் தேடுவோம். ரொம்ப பெரிய மாலுங்க இது, அயலா மாலுன்னு சொல்லி. ஓகே, ஸோ ஐ ஸ்டோரை காணும், அதுதான் தேடிட்டு இருக்கேன். ஸோ போயிட்டு ஐ ஸ்டோரை போய் பார்த்துட்டு லைக் அமௌண்ட் விட்ரா பண்ணியாச்சு. அங்கே உள்ள வீடெல்லாம் எடுக்க முடியாதுல்ல. ஸோ வந்து அப்படியே பண்ணிவிட்டு அப்படியே மாலுக்குள்ள வந்துட்டேன். லைக் லாஸ்ட் 1 hour தான் இருக்குது. நான் 7 o'clock இப்போ இங்கே உள்ளே இருக்கேன். 8 o'clock க்ளோஸு. ஸோ டக்குன்னு முதல்ல மேலே போயிடுறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மொமெண்ட் ஆஃப் ட்ரூத் ஐ ஸ்டோரை கண்டுபிடிச்சிட்டேன். தெரியுதா? ஜூம் பண்ண முடியல. அங்கே பாருங்க ஐ ஸ்டோர். ஸோ ஐ ஸ்டோரை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ வாங்க நேரம். ஒரு எரரு, அது ஐ ஸ்டோர் ஆக்சுவலாக வந்து சர்வீஸ் பண்ணுற இடம். ஸோ மிஸ்டயக்னோஸ் பண்ணிட்டேன். அப்படியே வாங்க போய் பார்க்கலாம். நான் வந்து ஐஃபோன் வாங்குறதுக்கு லைக் அப்கிரேட் ஆகிறதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா, நான் இப்போ யூஸ் பண்ணுறேன் ஐஃபோனில் டிஸ்பிளே வந்து ஆல்மோஸ்ட் டெட் ஆயிடுச்சு. லைக் கொஞ்சம் தான் தெரியுது. அதில் தான் நான் வீடியோவே எடுத்துட்டு இருக்கேன். நான் நேற்று இதே ஐ ஸ்டோர் தான் வந்தேன். பட் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஓகே, இந்த ஃபோனை ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ கேட்குறாங்கன்னா 42,000 INR ப்ளஸ். நான் இந்த ஃபோன் துபாயில் வாங்கினேன். அதுக்கு வந்து லைக் 6 weeks ஆகும். துபாயில் வாங்கினதால இங்கே பண்ண முடியாது. இங்கே வந்து கேபிட்டல் மணிலாக்கு அனுப்பிச்சிட்டு அங்கே தான் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து நான் இந்த ஃபோனை ஒரிஜினலாகவே வந்து 59, அதாவது 60,000 வாங்கினேன் துபாயில். ஓகே, எங்கள் டேட் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. ஸோ இப்போ வந்து லைக் ஒன்லி 12,000 தான் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. சரி, அதுக்கு நியூ ஃபோனே வாங்கிடலாம் அப்படின்னு எங்கள் டேட் சொன்னதால தான் வந்து மெயினாக நான் இப்போ இந்த ஃபோன் வாங்குறேன். அது ஒரு மேஜர் ரீசன். ஸோ நான் முதல்ல போயிட்டு ஐ ஸ்டோரை கண்டுபிடிக்கிறாங்க. சர்வீஸ் சென்டர் வந்துட்டேன். நமக்கு இருக்கதே இன்னும் 50 minutes. ஓகே கைஸ், ஃபைனலாக ஐ ஸ்டோர் வந்துட்டேன். இப்போ நான் அப்படியே உள்ளே போகிறேன். உள்ளே போயிட்டு செம்ம கூட்டமாக இருக்குங்க. உள்ளே போயிட்டு நம்ம வாங்க போகிற மாடலை பற்றி பார்ப்போம். வந்து iPhone 15 இங்கே இருக்குது. நான் முன்னாடியே வந்து iPhone 15 வாங்கலாமான்னு யோசித்தேன். தென் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்து ஃபைனலாக iPhone 15 Pro டிசைட் 256 GB. ப்ரைஸ் பாருங்கள் 83,990. பட் நமக்கு ப்ரோமோ ப்ரைஸ் இது 71,500. ஏதோ ஒரு கன்வர்சேஷன்லாம் உங்களுக்கு கீழே போடுறோம். இதை மாதிரி நான் யாரையுமே பார்த்ததில்ல. iPhone 15 Pro வச்சுருக்கானுங்க. போயிட்டு தான் பாருங்க அஃபிஷியல் ஐ ஸ்டோர். போயிட்டு கேட்குறேன், ஓகே வாங்குறேன்னு சொல்கிறேன். ஸ்டாக் இல்லைன்றான். என்ன சொல்கிறது இதுக்கு? நான் ஸ்டாக் இல்லைன்றாங்க. தென் வந்து நான் சரி இந்த ஐ ஸ்டோரில் இல்லை வேற ஐ ஸ்டோரில் இருக்கான்னு கேட்டால் இங்கே சிபுல இருக்க எந்த ஐ ஸ்டோர்லையுமே இப்போ ஸ்டாக் இல்லை. அப்போ எதுக்கு நான் வச்சுருக்கீங்க ஃபோனை ஐ ஸ்டோரில் ஸ்டாக் இல்லைன்னா எதுக்கு டிஸ்பிளேல வச்சுருக்கீங்கன்னு கேட்டால் இது எங்களோட ஆப்பிள் பாலிசி அப்படின்றானுங்க. பெரிய டிசப்பாயின்மெண்ட் கைஸ். நான் 2 நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நான் பார்க்குறேன் கண்டினியூ பண்ணுறாங்க. கைஸ் இன்னைக்கு வந்து நான் இப்போ வீடியோ எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளுக்கு அப்புறம். ஓகே, 3 to 4 days அப்புறம் நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து நான் இன்னைக்கு வாங்கலைங்க ஐஃபோனு. ஃபுல்லாகவே தேடிட்டேன். ஆக்சுவலாக சிபுல மட்டும் இல்லை, மொத்த பிலிப்பைன்ஸ்லேயே இல்லை iPhone 15 Pro. ஃபுல்லாகவே தேடிட்டாங்க. கடைசிக்கும் எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து நான் சாம்சங் வாங்கலான்னு கூட யோசிச்சுட்டேன் ஒரு இதில். எங்கள் அப்பா கிட்ட கால் பண்ணும்போது அப்பா சொல்கிறாரு வேணாம், வெயிட் பண்ணி ப்ரோ வர்றதுக்கு வெயிட் பண்ணு, இல்லைனா ப்ரோ மேக்ஸே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொன்னார். ஸோ அப்பாவே சொல்லிட்டாரு
ப்ரோ மேக்ஸ் வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஐஃபோன் 16க்காக வெயிட் பண்ணுவேன். ஏன்னா இன்னும் 2 months தான் இருக்குல்ல. ஸோ சேம் ப்ரைஸ் தான் வருது. ப்ரோ மேக்ஸ், ஐஃபோன் 16 எந்த வேரியேஷனும் கிடச்சிரும்ல. ஸோ வெயிட் பண்ணலான்னு யோசித்தேன். பட் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா வந்து என் ஃபோனோட நிலைமை ரொம்பவே மோசமாயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் வந்து க்ரீன் ஆச்சு. இப்போ வந்து சிம்மே எடுக்க மாட்டேங்குது. ஆக்சுவலாக இப்போ சிம் ஸ்லாட்டே ஃபுல்லாக போயிருச்சு. போய் ரெடி பண்ணணும்னு கேட்டால் 48,000 பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலாக ஐம் கோயிங் டு பை ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ். ஓகே, ப்ரோலேருந்து ப்ரோ மேக்ஸ் ஆயிடுச்சு. சரி வாங்க போவோம். வந்து 15 ப்ரோ மேக்ஸ் வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். 256 GB பிளாக்குங்க. ஸோ இங்கே இருக்கான் பாருங்க நம்ம தலைவன். ஸோ நான் வந்து பட் பிளாக் தான் வாங்குறேன். வந்து 76,500 பெசோ கையில் வச்சுருக்கேன். பிலிப்பைன் பெசோ. ஐஎன்ஆரில் பார்த்தீங்கன்னா வந்து 1,10,000 வருதுங்க. ஆக்சுவலி இந்தியாவில் எக்ஸாக்டாக எவ்வளோ பெருசுன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இப்போ ஃபைனலாக வாங்க போகிறோம். 77 ஃபைனலாக ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ் நமக்கு ஓகே வாங்கியாச்சு. ஸோ 1 month வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு இதோ ரிவ்யூ போடுறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஸோ ஓகே கைஸ், நான் வீட்டுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இது எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி அது இந்த வீடியோவில் அட்டாச்